இந்த நம்ம வந்து ஆனியன் பக்கோடா பண்ணிக்கணும் இல்லையா, அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த முருங்கைக்கீரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கின்னு இப்படி மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். சிம்பிள், ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்கும் ஐரன் கண்டென்ட் வந்து நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கும் வந்து ரொம்ப நல்லது. பக்கம் வந்து ஆனியன் பக்கோடா வந்து ரெடி ஆகிடுச்சுன்னா ஆனியன் பக்கோடா வந்து பாயில் ஆகிருக்கு. ஜஸ்ட் வந்து இப்படி வந்து கலக்கி விட்டுக்கலாம். ஸோ ஆனியன் பக்கோடா வந்து இந்த பக்கம் வந்து ரெடி ஆகிருக்குது. சூப்பராக இருக்கும் இது டேஸ்ட்டு. வந்து பக்கோடா வந்து ரெடி ஆகிருக்குது. பார்த்திங்கன்னா ப்ளூபெர்ரி ஃப்ளவர் டீ வந்து போட்டுக்கலாம். நம்ம அது வாட்டர் வந்து கலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும் பாயில் ஆகும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம வந்து முருங்கைக்கீரை பக்கோடா போட்டுக்க வேண்டியது தான். ரொம்ப சிம்பிள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணுறது. இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ஃபார் ஹோட்டல், ரோட் சைடு வாங்குறதுக்கு அந்த மாதிரினா வீட்டில் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அந்த ரோட் சைடு ஆயிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ பயமாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரிலாம் போகாதீங்க, இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க. சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலுக்கு வந்து ரெடி பண்ணி எடுத்து போட்டுக்கலாம். ஸோ பிளாஸ்டிக்கில் போடாதீங்க, ஹீட் இல்லையா, பிளாஸ்டிக்கில் வந்து போடக்கூடாது. ஸோ ஸ்டீல் பவுல் வந்து ஸோ ஆக்சுவலி நான் வந்து பார்த்திங்கன்னா இருந்தனால நிறைய பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுவேன். ஒரு 3 to 4 years பேக்கெல்லாம். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணனா பயம். எங்கள் வீட்டில் வந்து அதிகமாக பிளாஸ்டிக் எதுவுமே கிடையாது, எஸ்பெஷலி கிச்சன் ஐட்டம்ஸு. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் பக்கோடா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை பக்கோடா வந்து போட்டுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ப்ளூபெர்ரி டீயும் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து வெந்துன்னு இருக்குது. ஆனியன் பக்கோடா பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ப்ளூபெர்ரி வாட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சுகர் ஸ்வீட் எதுவும் ஆட் பண்ண மாட்டேன். ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த வாட்டரே குடித்தா கூட போதும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு அவ்வளோ நெல்லிது, கர்ப்பப்பைக்கு வந்து அவ்வளோ நெல்லிது. ஸோ எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் வந்து சஜஷன் பண்ண பிறகு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீ ரெகுலராக எடுக்கிறதுக்கு ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னால் எப்படின்னா ஒரு வாட்டி எடுப்பேன். சூப்பராக இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூபெர்ரி டீ அண்ட் தென் ஆனியன் பக்கோடா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐரன் ரிச் ஹெல்த்தியான நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை பக்கோடா. ஜஸ்ட்டு வந்து வேகட்டும், டைம் எடுத்துக்கும். கீரையும் போட்டுக்கிறோம் இல்லையா, ஏதாவது டைம் எடுக்கும் வேகத்துக்கு. இந்த மாதிரி வந்து கலக்கிடுங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அந்த கீரையோட மனம் சூப்பராக இருக்குது. ஸோ எனக்கு ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் பக்கோடா விட பார்த்திங்கன்னா அந்த கீரை பக்கோடா தான் ரொம்ப பிடிக்கும். என் ஃபேமிலியில் எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த கீரை பக்கோடா. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் இந்த முருங்கைக்கீரை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்.